இந்து ஒற்றுமைப்பட்டா தான் இந்து கிறிஸ்தவ ஒற்றுமை வரும். எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க சார். இல்ல, இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்டியனும். மதுரை மண் வந்து மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன மண்ணு. இங்க இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியே போட்டிருக்க கடைகள்ல பல பேர் இஸ்லாமியர்கள் கடை நடத்துறாங்க. இஸ்மாயில் புரம்னு பக்கத்துலயே இருக்குன்னு ஒவ்வொரு ஏரியாவும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு கல்யாண மண்டப பத்திரிகை கொடுத்தா கூட அதுல பேரு மாமன் பேருன்ட்டு முஸ்லீம் பேர் இருக்கிற அந்த மாதிரி ஒரு சமூகம் தான் இங்க இருக்கு. எத்தனை முஸ்லீம் கல்யாண பத்திரிகையில மாமன் பேருன்னு இந்து பேரு இல்லைங்கிறீங்களா? எத்தனை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மாமன் பேருன்னு முஸ்லீம் பேர் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா, போட்டது யாரு? இந்துக்கள். எத்தனை முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துல மாமன் பேருன்னு இந்துக்கள் பேரை போட்டிருக்கான்னு காமி இருக்காங்க சார், நிறைய இருக்கு. நான் சொல்றேன் சார், நீங்க உறவுகளா நட்புகளா இங்க மதம் பார்த்தெல்லாம் யாரும் பழகிறதே சொல்லாதீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, தரவுகளோட வாங்க. நான் ஒரு கடை காமிக்கிறேன். இன்னைக்கு மதுரையில தான் இருக்கீங்க. இன்னைக்கு மதுரையில டவுன் ஹால் ரோட்ல மேலமாசி வீதியில கீழமாசி வீதியில நூற்றுக்கணக்கான கடைகளுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஒரு கடையில இஸ்லாமிக் சிம்பிளும் கிறிஸ்துவ படமும் மீனாட்சி அம்மன் படமும் இருந்தா 3 வரிசையா வச்சிருந்தா அது இந்து கடை. அந்த மாதிரி 3மே வச்சிருக்கிற ஒரு கிறிஸ்தவ கடையோ இஸ்லாமிய கடையோ காமிங்க. நீ காமிங்க சார். நான் பேசவே இல்லை. இதோட பேட்டியை நிறுத்திட்டு நான் சொன்னதெல்லாம் தவறுதான் ஒத்துக்க. அதே கடைக்கோ இல்ல நீங்க சொல்ற இடத்துக்கோ போவோம். எத்தனை இடத்துல இந்துக்களும் முஸ்லீம்களும் தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு ஒரே வண்டியில பயணிச்சுக்கிட்டு மாமன் மாப்பிள்ளைன்னு பேசி, அது வேற வழியில சார். ஆட்டோக்கார் முஸ்லீமா இருந்தாருன்னா ஆட்டோ சவாரி போற ஒரு இந்துவா இருந்தா எல்லாரும் அண்ணன் மாமா மச்சான் போட்டு தான் போகணும். வேற வழி வந்து நீ நம்மளாம் ஒன்றிணைலான்னு சொல்லும் போது அவங்கள தனியா பிரிச்சு வைக்கிற மாதிரி பிரிச்சு வைக்கல சார். சேர்றதே அவங்களோட இணையதான். இப்போ நம்ம குடும்பத்துல அண்ணன் தம்பி 4 பேர் ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றோம். கடைசியா அப்பாக்காரர் வயசான காலத்துல செத்து போறப்ப 4 பையங்க இருக்காங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாரு? நீங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்டா, உங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் வரக்கூடாது, குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றாருல. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த குடும்பம் ஒற்றுமையாகி அந்த ஊர்ல உள்ள மற்ற குடும்பம் எல்லாம் போட்டு தள்ளுறக்கா? விழாத வெட்டி அருவாள் எடுத்துட்டு இருக்கா? உன் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னா மற்ற குடும்பத்தை அடிக்கிறதுக்கான்னு கேட்கிறேன். குடும்பம் ஒற்றுமையா இருந்தா தாங்க எல்லா குடும்பத்தோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? இந்து ஒற்றுமையா இருந்தா தான் மீடியா மதிக்கும். ஹிந்து ஒற்றுமையா இருந்தா தான் சொல்றேன் கேளுங்க, நீதிமன்றம் அதை விரும்பும். ஹிந்து ஒற்றுமையா இருந்தா தான் பத்திரிகையில் ஆதரிச்சு எழுதும். ஹிந்து ஒற்றுமையா இருந்தா தான் அரசியல்வாதி நம்மகிட்ட என்ன வேணும்னு கேட்டு வருவான். அப்படியே வரிசையா நீங்க பிரிவினையா சொல்லுங்க. இந்துக்கள் ஒற்றுமைன்னு நம்ம பேசினாதான் பாஜகவுக்கு ஓட்டு வரும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம். இந்துக்கள் ஒற்றுமை அடைந்தாதான் பாஜகவுக்கு ஓட்டு வரும் அப்படின்ற நிலைமையை உருவாக்கத்தான் நாங்க ஆசைப்படுறோம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்? அந்த ஒற்றுமையை உருவாக்கி நீங்கள் ஓட்ட வாங்கிட்டு போங்கன்னு தானே சொல்றேன். மத நல்லிணக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மத நல்லிணக்க மாநாடு தான் நடத்துவாங்க. நீங்க தான் இந்துக்களை ஒன்றிணைவோம்னு சொல்றீங்க. எஸ்டிபிஐக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் முஸ்லீம்களை ஒன்றிணைக்கணும்ன்ற நோக்கம் இல்லையா? அதை பத்தி அவங்க பேசுறது இல்லையா? அவங்களுடைய பிரசுரங்கள் அந்த மாதிரி கருத்துக்கள் கட்டுரைகள் முழக்கங்கள் வந்ததே இல்லையா? நான் இடத்துல லட்சக்கணக்கில் காமிக்க உங்களுக்கு. சார் முஸ்லீம்களே மத நல்லிணக்கத்தோட இருக்கணும். எல்லா மதமும் தங்கள் மதத்தை சார்ந்தவங்களை ஒற்றுமைப்படுத்துறாங்க, ஒன்றிணைங்கள் சொல்றாங்க. அதுல தவறில்லைன்னு சொல்றாங்க. முஸ்லீம்கள் தங்கள் மதத்தை ஒற்றுமைப்படுத்த சொல்ல வேண்டிய தேவை என்னன்னு கேக்குறேன். இந்துக்களை சொன்னா தப்புன்னு சொல்றீங்களா ஏன்னு கேக்குறேன். இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா வேணும் சார். அதற்காக தான் அமீர் வந்திருக்கிறார். அந்த இடத்துல என்ன வேலை நீங்க கேக்குறீங்க? அமீர் எந்த அளவு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக பாடுபட்டோம்னு எங்களுக்கு தெரியும். இந்த மதுரைக்காரர் அமீர், அது தெரியும் எனக்கு. அவருடைய பேட்டியெல்லாம் எடுத்து அனுப்புறேன். நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேணும்ன்றீங்களே, முஸ்லீம் ஏற்கனவே ஒற்றுமையா இருக்காங்க. இந்து முஸ்லீம் ஒற்றுமை வேணும்னா இந்து ஒற்றுமையா இருந்தா தான் சார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வரும். ஆல்ரெடி இந்து முஸ்லீம் ஒற்றுமையா தான் சார் இருக்காங்க. அதை சீர்குலைச்சிடாதீங்கன்னு பேச வராரு. ஒற்றுமை இல்லையே. ஒற்றுமை இருந்தா திருப்பரங்குன்ற பிரச்சனை ஏன் வருது? ஒற்றுமை இல்லாதனால வருது. பாஜகவினர் வரனால வருது. இந்து பாஜக வரனால வருது. பாஜக இந்து இல்லையா? சிக்கந்தர் மலைன்னு சொன்ன அதே கோயில். நாங்களும் ஒற்றுமையை தானே விரும்புறோம். நாங்களும் ஒற்றுமை வித் ஜஸ்டிஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? யூனிட்டி அட் தி காஸ்ட் ஆஃப் தி ஜஸ்டிஸ் இல்ல. இன்ஜஸ்டிஸ் இந்துக்களுக்கு கொடுத்துட்டு நீங்க ஒற்றுமையை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒற்றுமை இருக்கணும், ஜஸ்டிஸ் இருக்கணும். இப்ப சோசியல் ஜஸ்டிஸை பத்தி என்ன பேசுறோம்? சோசியல் ஜஸ்டிஸ் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் தி சோசியல் யூனிட்டின்னு தானே சொல்றோம். அதே மாதிரிதான் சமூக நீதி வேணும், அது சுமூக நீதியாகவும் இருக்கணும்னு பேசுறோம்ல. சமுதாயங்கள் தங்களுக்குள்ள மோதிடக்கூடாது, முரண்பாடுகள் வளர்த்தக்கூடாது. ஆனால் அதே சமயம் அதுக்கு சமூக நீதி பலியாயிடக்கூடாது. அப்படிதான் அந்த அணுகுமுறையில தானே போறோம். அதேதான் இந்து முஸ்லீம். முருகனை பார்க்கணும்னு நினைக்க நீங்க நடத்துற முருக பக்தர்கள் மாநாட்டுல முருகனை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் ஒரு கிறிஸ்டியன் வரலாமா? வரக்கூடாது. வரலாம்.
அப்புறம் அமீருக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க, அதை பத்தி பேசுனா? நடத்த வரலாம் சார். அமீர் இது முருகனை கும்பிட வரங்க. இது மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் அமீருக்கு கிடையாது. நடத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லல சார். மனித சங்கிலி எதுக்கு இருந்தாங்க? என்ன பேசுறீங்க? அதாவது அது வந்து ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி வேலைகள் நடக்குது, அதை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அவங்க சார் மாநாட்டை தடை பண்ணணும்னு பேசினாங்க சார். திருமாவளவன் பேசியிருக்கிறாரு, அமீர் பேசியிருக்கிறாரு, மனித சங்கிலி திருப்பரங்குன்றத்தில் நடத்திருக்காங்க. ஏன் நடத்துறாங்க? திருமாவளவன் என்ன வேலை? இதுவரைக்கும் எத்தனை மற்ற மதங்கள் நடத்துற மாநாடுகள்ல, கூட்டங்கள்ல, காங்கிரிகேஷன்ஸ்ல எத்தனை தடவை திருமாவளவன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை விட பயங்கரமா பேசின இடங்கள்லாம் எப்படி ஆதரிச்சாரு? திமுக கூட்டணி சார். இந்திய ஒற்றுமை சார், இந்திய ஒற்றுமை இது கடவுள் பக்தி அல்ல சார். இந்திய தேச ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத பல பேர் பேசுற இடங்களுக்குலாம் திருமாவளவன் இருந்திருக்காரு சார். பழைய ஆதாரங்கள் என்கிட்ட நிறைய இருக்கு. அவங்க தேச ஒற்றுமை ஏற்றுக்கொண்டே பேசாத கூட்டங்கள்லாம் கூட அவர் இருந்திருக்கிறாரு. நாங்க அப்பெல்லாம் இல்லையே சார். இந்துக்களை ஜாதி கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, தீண்டாமை ஒழித்து, பெண்களை மதித்து, அறநெறிப்படி வாழ சொல்கிற ஒரு மாநாடு இந்து முன்னணி நடத்துற மாநாடு. இதுல உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு கேட்கறேன். இந்துக்களே ஒன்றிணைவோம்னு சொல்றது சரியான்னு? ஆமா, அதுதான் எங்க வேலை. ஏன்னா இந்துக்களை பிரிக்கிற யாருக்கு எதிராக ஒன்றிணைவோம் சொன்னா யாருக்கு எதிராக? ஏன் ஒன்றிணைனா ஒருத்தருக்கு எதிராக தான் இருக்கணும். தமிழை ஒன்றிணைமா இல்லையா? 8 கோடி தமிழனும். சீமான் சொல்றாருல 8 கோடி தமிழர்களும் ஒன்றிணைன்னு சொல்றாருல. அப்ப 140 கோடி இந்தியர்களும் ஒன்றுபட சொல்றோம்ல. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தோர்னு ஒன்றிணைன்னு சொல்றோம்ல. அப்ப 140 கோடி இந்தியர்கள் ஒன்றிணைந்தா யாருக்கு எதிர்த்து ஒன்றிணைறீங்க சொல்லுங்க? சீனாக்கு எதிர்த்தா? அமெரிக்காவுக்கு எதிர்த்தா? நாளைக்கே இவங்க கையில எல்லாம் ஆயுதம் கொடுத்து சீனா மேல படையெடுக்க சொல்ல போறீங்களா? ஏன்னா இந்தியர்கள் ஒன்றிணைன்னு மோடி சொல்லிட்டாரு. செங்கோட்டையில கொடியேற்றிட்டு இந்தியர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும், தமிழர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்னா யாரை எதிர்த்து பண்ண போறீங்க? ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு இனமும், மொழியும், தேசியமும், அடையாளமும் தாங்கள் ஒன்றிணை வேண்டும் என்று சொல்வது அவர்கள் அடிப்படை உரிமை. அதை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் ஒன்றிணை கேட்ட? மனிதர்களாக இன்னொன்னு பேசுங்க சார். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் இங்க பாகுபாடுகள் இல்லாம இந்த ஒற்றுமை இருந்தாதான் அந்த ஒற்றுமை வரும். இது இல்லாம அது வராது. தமிழ ஒற்றுமையா இருந்தாதான் தமிழனுக்கும் தெலுங்கனுக்கும் ஒற்றுமை வரும். தெலுங்க ஒற்றுமையா இருந்தா தான் தெலுங்கனுக்கும் கன்னடம் பேசணும் ஒற்றுமை வரும். தெலுங்கனே ஒற்றுமையா இல்ல, கன்னடியோட என்ன ஒற்றுமை பேசுவான்? தமிழை 8 கோடி தமிழன் ஒற்றுமையாக வாழ வேண்டிய கட்டாயம். அப்பதான் இந்தியாவின் பிற மொழி பேசுறவங்க ஒன்றிணைய முடியும்.